ஸோ 2 குரூப் இருக்கிறாங்க. ஒன்று வந்து ஏ குரூப்பு, இன்னொன்று வந்து பி குரூப்பு. ஏ குரூப்புக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பானை செய்யுங்க, உங்களுக்கு 30 நாள் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பி குரூப்புக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எத்தனை பானை வேணாலும் செஞ்சுக்கிங்க இந்த 30 நாளில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எந்த குரூப்பு நல்லா செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏ குரூப் நல்லா செஞ்சுருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு பானை தான் செய்கிறாங்க. அதனால் பார்த்து நிதானமாக கரெக்டாக அழகா சூப்பராக டைம் எடுத்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி குரூப். பிகாஸ் பி குரூப்புக்கு பானையே செய்ய தெரியாது ஃபஸ்ட்டு டேயில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டிஷன்ஸே என்ன, எத்தனை பானை வேணாலும் செஞ்சுக்கிங்கன்னு சொன்னதுனால அவங்க நிறைய பானை செஞ்சு பழகிட்டே இருப்பாங்க. ஓவர் த பீரியடில் என்ன ஆகும்னா, அந்த 30 நாள் கழித்து வரும்போது ஏ குரூப்பை விட பி குரூப் வந்து சூப்பராக செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ட்டு நம்மளதில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். ஏன்னா நம்மலாம் வந்து அந்த ஏ குரூப் மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம், ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வேலையை செய்வோம். இல்லைன்னா செய்யவே மாட்டோம் கடைசி வரைக்கும். நம்ம செய்யலான்ட்டு இருப்போம். ஆனால் பி குரூப்புங்கிறவங்க இம்பர்ஃபெக்ஷனிஸ்ட், அதாவது அரைகுறையாக ஆரம்பிக்கலாம், தப்பாக செய்யலாம் அப்படிங்கிற குரூப். அவங்க தான் ஏதாவது ஒன்று நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓவர் த பீரியடில் நம்ம 30 நாள் கழித்து வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறக்குள்ள அவங்க 300 வீடியோ போட்டுருவாங்க. அப்போது இவென்ச்சுவலி அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எல்லாமே சரியாக இருந்தால் தான் நான் இதை செய்வேன் அப்படிங்கிறத விட்டுட்டு எது இருக்குதோ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓவர் த பீரியடில் நம்ம சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.